பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஒரு மாதத்தின் புதிய ஒரு நாளில் கர்த்தர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளையும் காண வைத்த தேவனை, இந்த நாளில் ஜீவனை தந்த ஜீவாதிபதியை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். உங்களையும் எங்களையும் ஒன்று கூட்டின தேவாதி தேவன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து கொஞ்சம் திரும்பி பாருங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஸ்தோத்திரம். நம்மளோடு இந்த வருடத்தை துவங்கின அநேகர் இந்த 9வது மாதத்தை காணலை. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் இரக்கமாய் இந்த நாளை காண வைத்திருக்கிறார். காலையில் ஜீவனை தந்து இந்த நாளை காண எழும்ப வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சுற்றி பாருங்க, எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். நம்மளை விட பலவான்கள் இல்லை, ஞானவான்கள் இல்லை, சௌகரியவான்கள் இல்லை, எனக்கு இது இருக்குது நான் சாதித்திருவேன்னு சொன்ன அநேகர் இல்லை. ஆனால் உங்களையும் என்னையும் கிருபையாய் கர்த்தர் இந்த காலை வேளையை காண வைத்திருக்கிறார். எத்தனை நல்ல ஆண்டவர். கழிந்த 8 மாதங்கள் எத்தனையோ வெள்ளங்கள் மேலே நடக்க கிருபை தந்தார். எத்தனையோ அக்கினிகள் அதற்குள்ள. ஸ்தோத்திரம். கொஞ்சம் சூடு, கொஞ்சம் அக்கினியை, கொஞ்சம் சோதனைகளை, கொஞ்சம் பாடுகளை தாங்க முடியாதபடி உலகத்தான் தன்னை மாய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு நிமிஷம் நிதானித்து பாருங்க. ஒரு வார்த்தையினால் அநேகர் குத்துண்டு ஏதோ தன்னை மாய்த்து கொள்கிறாங்க. இன்னும் ஒருத்தர் பேசின வார்த்தையில் மூர்க்கம் கொண்டு ஒருத்தரை கொன்னுட்டு இன்னொருத்தர் ஜெயிலில் இருக்கிறாங்க. என்னென்னலாமோ உலகத்தில் நடக்குது. ஆனாலும் கிருபையுள்ள தேவன், நம்மை பார்த்த கண்கள், முன் அறிந்த தேவன். ஸ்தோத்திரம். நம்மை கரம் நீட்டி தூக்கி எடுத்த தேவன். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைக்கின் மறைவில் மறைத்து அக்கினியில் நடந்தாலும் ஸ்தோத்திரம் கூட வாரார். தண்ணீரை கடக்கிற பொழுதும் ஸ்தோத்திரம் நம்ம கண்ணீர் மேலே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்பா வலது பக்கத்தில் நின்று கூட நடத்துகிறார். நெறிந்து நொடிந்து முறிந்து அநேக நேரம் உளுந்து கிடக்கிறோம். தூக்கி கட்டி ஸ்தோத்திரம் புது பலத்தை தந்து, புது உற்சாகத்தை தந்து, புது நம்பிக்கையை தந்து நம்மை ஓட விட்டு கொண்டு இருக்கிறார். எத்தனை நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வர்ணிக்கவும் சொல்லவும் வார்த்தைகளும் இல்லை. வர்ணிக்க நாவு ஒன்று போதாது அவருடைய கிருபைகள், இரக்கங்கள், அவர் நமக்கு பாராட்டின தயவுகளை சொல்ல. கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். இப்படியாய் ஒரு வேத வசனம் சொல்கிறது. ஏசாயா 63:7, கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாக அவர் தம்முடைய இரக்கங்களின்படி தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாயும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு செய்த திரளான தயவுகள், ஸ்தோத்திரம், மகா பெரிய நன்மைகள், மகா நன்மைக்கு தக்கதாக கர்த்தருடைய கிரியைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் துதிகளை பிரஸ்தாப பண்ணுவோம். ஹல்லேலூயா. எவ்வளவோ நன்மை செய்த தேவன், எவ்வளவோ திரளான மீட்பு அவரிடத்தில் நமக்கு வெளிப்பட்டது. திரளான தயவு, திரளான இரக்கங்கள். அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் நமக்கு எவ்வளவோ செய்த தேவனை. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருந்து நம்மை இம்மட்டும் நடத்தி வந்த தேவனை இப்பொழுதும் நம்ம துதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நிறைய பகுதிகளை பார்த்து சோர்ந்து போகிறீங்களா? பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்க. அதுக்கு மேலே ஆண்டவர் இருக்கிறார்.
சில மனுஷன்ட்ட அன்பை எதிர்பார்த்து சோர்ந்து போகிறீங்களா? தேவ அன்பை நினைக்க ஆரம்பிங்க. அந்த தேவ அன்பை நினைத்து இந்த துதிகளை பிரஸ்தாப பண்ண ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம். அதை பார்க்க விட மாட்டார் கர்த்தர். ஆண்டவரை நினைக்கும் பொழுது அவர் நமக்கு செய்தது அவ்வளோ ஸ்தோத்திரம். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், பிதாவின் ஒரே பேரான குமாரன் நமக்காக வந்து ஸ்தோத்திரம் அவருடைய கடைசி சொட்டு இரத்தமும் நீரும் வெளியே போகிறது வர பாடுகளை ஏற்று அவர் நமக்காக எல்லா துக்கங்களை பாவங்களை தன் மேலே ஏற்று நமக்காக பலியாகி ஸ்தோத்திரம் உங்களை என்னை மீட்டெடுக்க அவர் மீண்டும் ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுந்து இன்னும் மீண்டும் வரப்போகிறார் நம்மை அழைத்து செல்ல. இந்த அன்பெல்லாம் நம்ம துரோகிகளாக இருக்கும் பொழுது நேசித்த அன்பு, பலவீனர்களாக இருக்கும் பொழுது நேசித்த அன்பு, பாவிகளாக இருக்கும் பொழுது நேசித்த அன்பு. ஸ்தோத்திரம். நம்ம அநேக மனுஷர்கள் தள்ளி வச்சாங்க, நம்மை ஒரு மாதிரி என்னது ஸ்தோத்திரம் ஒதுக்கப்பட்டவர்களாய் அருவருக்கத்தக்கதாய் பார்த்தாங்க. அந்த இடத்துல அந்த அழகான கண்கள் நம்மை பார்த்ததை இதெல்லாம் நினைக்கும் பொழுது ஸ்தோத்திரம் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த மனுஷ அன்புகள் எல்லாம் இது இப்படி தான். ஆனால் ஸ்தோத்திரி என் மேலே நான் நினைக்கிறதை விட ஸ்தோத்திரம் நான் எதிர்பார்க்கிறதை விட ரொம்ப அன்பு கூறக்கூடிய ஒரு தகப்பை எனக்கு இருக்கிறார். எனக்கு ஒரு நல்ல ஒரு சொந்தம் இருக்கிறது. நான் எப்போ போனாலும் என்னுடைய வார்த்தைகளை கேட்க எனக்கு ஒரு புகலிடம் இருக்கிறது. நான் போகும் பொழுதெல்லாம் என்னை புறம்பே தள்ளாத எனக்கு ஒரு தாபரம் இருக்கிறது, எனக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது ஸ்தோத்திரம் உள்ளம் இந்த அன்பால பொங்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய துதிகளை பிரஸ்தாப பண்ணுவோம். அவர் நமக்கு செய்த இரக்கங்கள் தயவுகள். ஹல்லேலூயா. இதை நினைக்கும் பொழுது ஸ்தோத்திரம் நம்ம பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் அப்படியே கர்த்தர் கரத்தில் அப்படியே விட்டு கொடுங்க. ஆண்டவரே என்னை தாழ்த்தி தாரேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம். உங்கள் சூழ்நிலைமைகள் உங்களுக்கு மிஞ்சினதாக இருக்கலாம். நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஆட்கள் உங்களோட பலவான்களாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். இது என்னால் முடியுமா, நான் இது எப்படி தாண்டுவேன் அப்படி நினைக்கிற சூழ்நிலைமையாக இருக்கலாம். ஆனால் ஏசப்பா இந்த நான் பார்க்குற இந்த மனுஷனை விட, நான் எதிர்கொள்கிற இந்த சூழ்நிலைமையை விட, என்னை நெருக்குகிற இந்த நெருக்கத்தை விட நீங்கள் பெரியவங்கப்பா. நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணம். கடல் மேலே நடப்பீங்கன்னா ஸ்தோத்திரப்பா என்னை சில தகப்பனே ஸ்தோத்திரம் என்னை மூழ்கடிக்க நினைக்கிறத என்னை நடந்து கொண்டு போய் அக்கறை போய் கொண்டு சேர்ப்பீங்க. ஹல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரப்பா இந்த நாளை அப்பா கரத்தில் தந்து ராஜா ஸ்தோத்திரம் எதெல்லாம் பாரமாக கையில் தூக்கி வச்சுட்டு இருக்கீங்களோ இந்த காலை வேளையில் ஏசப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறோம். உங்கள் பாதத்தில் யாரும் வேண்டாம்ப்பா. எந்த மனுஷ ஸ்தோத்திரம் மனுஷ ஆண்டவரே உதவிகளும் இல்லை. நீங்கள் பரத்திலிருந்து கை நீட்டணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் நீங்கள் எங்களை கண்ணோக்கணும், நீங்கள் எங்களை உற்று பார்க்கணும், நீங்கள் எங்கள் பாதையில் நடந்து வரணும். நீங்கள் போதும்ப்பா. உங்கள் இருதயம் இந்த பிரசனத்தினால் நிரப்பப்படும் பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா தகப்பனே ஸ்தோத்திரம் மலைகள் எல்லாம் உங்களுக்கு முன்னால கடுகு போகல தெரியும். ஏறி போவீங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு முன்ன நிக்கிற செங்கடல் உங்களுக்கு ரெண்டா பிளந்து இருக்கும். அதுக்குள்ள நடந்து போவீங்க. உங்க மேல பிரவாகிக்கும்படியாய் உங்களை மூழ்கடிக்கும்படியாய் பிரவாகித்து வருகிற யோர்தான் உங்களை பார்த்து விலகி நிற்கும். உங்களுக்கு முன்னால இதுவரை அடைக்கப்பட்டிருந்த அந்த கதவு அந்த எரிகோ உங்களுக்கு முன்னால விழும். ஸ்தோத்திரப்பா உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். உங்க துதிகளை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்கிறவர் நீர் பெரிய தேவன், வர்ணிக்க முடியாதவர், ஆராய்ந்து முடியாதவர், எண்ணி முடியாதவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். விசுவாசத்தினால எங்களுக்கு முன்னால செங்கடல்கள் இந்த காலை வெளியில துறக்கட்டும் என்று ஒப்பு கொடுங்க. எங்களுக்கு முன்னால இருக்கிற இந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பட்டும். இது பிரவாகித்து வருதே, இதுல நான் மூழ்கிருவனே நினைக்கிற காரியம் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில அப்புறப்பட்டு போகட்டும். அநேக நாட்களாய் அடைத்து கிடக்கிற அந்த எரிகோ போன்ற சூழ்நிலைமைகள் காலை வேளையில திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால எங்களை அப்படியே உங்க கரத்துல தந்து ஏசப்பா நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எதுவும் வேண்டாம், நீங்க போதும். தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே,
தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஏதோ இன்னைக்கு இருந்தேன் நாளைக்கு போனேன் என்று சொல்லாதபடி ஸ்தோத்திரப்பா, 1000 பேரை நீங்க அழைச்சிருக்கலாம். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அத்தனை சகோதரர்கள் மத்தியில விசேஷித்தவனாய் ஒரு யோசேப்பை பார்த்தது போல ஆண்டவரே, அத்தனை சகோதரர்கள் மத்தியில ஸ்தோத்திரப்பா விசேஷித்தவனாய் கிருபை பெற்றவனாய் ஸ்தோத்திர ஒரு தாவீதை பார்த்தது போல ஏசப்பா ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எத்தனையோ அழகுள்ள ஸ்திரீகள் இருந்திருப்பாங்க, அதுல ஸ்தோத்திரப்பா ஒரு எஸ்தரை பார்த்தது போல இந்த அப்பா காலை வேளையில என்ன பார்த்துருங்க, அந்த புது எண்ணெயினால, அந்த புது பலத்தினால ஸ்தோத்திரப்பா என்ன அபிஷேகிங்க, என்ன பலப்படுத்துங்கன்னு கேளுங்க. ஸ்தோத்திரப்பா, நான் கனி கொடுக்கணும்ப்பா, உங்களை காண்பிக்கணும்ப்பா, உங்களுக்குள்ள கிரியை செய்கிறவளாய் மாற, கிரியை செய்கிறவனாய் மாற, கிரியை செய்யணும் ஆண்டவரை, நான் உங்களுக்காக கிரியை செய்யணும் அப்பா. நான் அப்பா ஸ்தோத்திர அப்படி எதையோ செய்து ஓஞ்சிட்டேன் ஸ்தோத்திரப்பா, இனி உள்ள நாட்கள்ல உங்களை காண்பிக்கணும், உங்க நாமத்தை உங்க அப்பா துதிய பிரஸ்தாபப்படுத்தணும். அப்படி என்ன மாற்றுங்க ஸ்தோத்திரப்பா. என் சூழ்நிலைமை என்னை எழும்பவே விடலப்பா, உங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன், உங்களை காண்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல அப்படி சொல்றவங்க ஸ்தோத்திரப்பா. நான் ஆண்டவரே, என் சூழ்நிலைமை தான் அநேகருக்கு சொன்னேன், இது என் பலவீனம்னு சொன்னேன், இது என் கடன் சொன்னேன், இது என் சமாதான குறைவுன்னு சொன்னேன், இது என் குடும்ப சூழ்நிலைமைன்னு சொன்னேன், இது என் பிள்ளைகள் நிலைமைன்னு சொன்னேன். ஸ்தோத்திரம். இனி ஆண்டவரே, நான் உங்களை சொல்லணும், உங்களுக்காக கிரியை செய்கிறவனாய் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி, வாலிப தங்க ஸ்தோத்திரப்பா, நீ பார்க்குறியே இந்த உலகம் ஸ்தோத்திரம் ஒரு மாய தூர இருந்து பார்க்கிற காணல் நீர், அநேகத்துக்கு கிட்ட போய் பார்த்தாதான் ஸ்தோத்திரம் அதில் உள்ள வெறுமை தெரியும், அதில் உள்ள இருள் தெரியும். ஸ்தோத்திரம். நீ பார்க்கறதெல்லாம் ஒரு மாயான லோகம் ஸ்தோத்திரம். காணாத ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பரலோகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்காக நான் வாழுவேன், அவருக்காக கிரியை செய்வேன் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது உன்னை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், எதையோ பார்த்து சோர்ந்துட்டியா, மனுஷ அன்பை எதிர்பார்த்து கலங்கிட்டீங்களா? ஸ்தோத்திரம். நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. அப்படியே ஆண்டவர்கிட்ட ஏசப்பா, இது எனக்கு வாஞ்சியாய் மாறட்டும். அநேக பாரத்தையும் ஆண்டவரை கவலையும் தான் ஸ்தோத்திரம் எல்லாம் அநேகர் பார்த்தாங்கப்பா, என்ன உங்களை பார்க்கட்டும் இனி ஒரு நாட்கள்ல. ஸ்தோத்திரப்பா ஏசப்பா, உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா, உம் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், திருமுகம் கண்டு நான்
திருப்தியில் மூழ்குவேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்தி அப்பா கரத்துல ஸ்தோத்திரப்பா. நன்றி அப்பா, துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்தி அப்பா, 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க போதாதுப்பா. ஆண்டவரே, நீர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர், நீர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. இந்த நாளை அப்படியே உங்க கரத்துல தந்து ஸ்தோத்திரப்பா. மிதமான நேரத்தை கர்த்தர் எங்களோடு இடைபட நாங்க அப்பா ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டவரே எங்களை அப்படியே ஸ்தோத்திரம் உங்க கிருபை சூழ்ந்து கொள்ள இந்த நாளை இனி ஒரு நாட்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்க கேட்கிற வார்த்தையின்படி எங்களை பலப்படுத்தி நடத்த, ஆண்டவரே எங்களை தாண்ட பண்ண, எங்களை தப்புவிக்க, எங்களை சுதந்திரிக்க பண்ண, எங்களை பலப்படுத்த உங்க வார்த்தை பலமாய் எங்கள் மத்தியில துணிக்கட்டும். வருகிற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கைகள் மாறட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே கர்த்தர் பலப்படுத்தும்படியாய், ஆண்டவர் இந்த வார்த்தை உள்ளப்ப இறங்கி கிரியை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 நாளாகமம் 15:7 இப்படியாய் சொல்கிறது, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஹல்லேலூயா. கிரியைனா என்ன? ஏசாயா 64:22 சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அவர் உண்டு பண்ணின கிரியை தான், அவர் செய்த சிருஷ்டிப்பு தான் நீங்களும் நானும். ஆண்டவர் எல்லாத்தையும் ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 2:3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை என்று இருக்கும் 2வது வசனத்தில். 3வது வசனத்தில் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியை எல்லாம். இப்படி எல்லாம் உண்டு பண்ணின ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லா மனுஷனையும் ஆண்டவர் தான் உண்டு பண்ணினார். அதில் கொஞ்சம் பேர ஸ்தோத்திரம் தமக்கென்று பிரித்தெடுத்து அவர் சித்தத்தை செய்ய, அவர் திட்டத்தை செய்ய வைத்திருக்கிறார். நாம் கிரியை செய்கிறவர்களாய் மாறணும். நாம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கிரியை நடப்பிக்கிற ஒரு பாத்திரமாய் மாறணும். ஒரு ரூத்தை ஆண்டவர் மோவாபில் இருந்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவ ஏதோ வந்தேன் அந்த மாமியோட முடங்கி போயிருக்கலாம். இன்னொரு அவளுடைய சகோதரி ஓர்பாள் வந்து போயிடுறா. ஆனால் இவள் விடாதபடி அந்த ரூத்தை நகோமியை பற்றி கொண்டு திருப்பி பெத்லெகேமுக்கு வாரா. இங்கே ஸ்தோத்திரம் அவள் ஏதோ மாமியார் தந்தா சாப்பிடுவேன் அப்படி இருந்திருக்கலாம். இந்த மாமிக்காக ஸ்தோத்திரம் அவள் எழும்பி, நான் இந்த குடும்பத்தை நிறுத்த நான் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரயாசம் எடுத்து புறப்பட்டா. அதே போல் இந்த அன்னாளை பார்த்தீங்கன்னா, அவளுடைய கணவனுடைய இன்னொரு மனைவி ரொம்ப அவளை வேதனைப்படுத்திகிட்டே இருந்தா. இவ வேதனைப்படுத்துகிறாளேன்னு சொல்லி அவள் ஒதுங்கி இருந்திருக்கலாம். எல்லாரும் பலி செலுத்த போகும் பொழுது நான் வரல, அவள் என்ன துக்கப்படுத்துவா, நான் வீட்டிலே இருந்திருக்கலாம். இல்லை, அவள் அவளும் கூட அது எதுக்கும் எந்த காரியத்தை வைத்தும் என்ன ஆண்டவருக்குள்ள நான் ஆண்டவரை ஆராதிக்கிறத முடக்கி போடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள நற்கிரியை செய்கிறதுனா என்னது? ஆண்டவர் சொல்வார் ஒரு வார்த்தை, யோவானில் எழுதப்பட்டிருக்கும். யோவான் 6:28 சீசர்கள் ஏசப்பா பார்த்து கேட்பாங்க, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அதுக்கு யோவான் 6:29 ஏசப்பா சொல்வாங்க, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது என்று. ஸ்தோத்திரம். நமக்குள்ள இருந்து ஆண்டவருக்கு ஏற்ற கிரியைகள், அது முதல்ல நான் சொன்னது போல அவருடைய துதியை நம்ம எவ்வளவோ இரக்கம் காண்பிக்கிறார், எவ்வளவோ நன்மை செய்கிறார், எவ்வளவோ தயவு பாராட்டுகிறார். நம்ம எவ்வளவு ஸ்தோத்திரம் அவருக்காக அதை வெளியில நம்ம சொல்கிறோம். மத்தேயு 6:5-16 இப்படி சொல்கிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஸ்தோத்திரம். நான் என் சூழ்நிலைமையில முடங்கி போறேனா, இல்லை என்னை அழைத்த தேவனுக்கு உண்மையா இருக்கிறேனா? அது ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்காக கிரியை செய்கிறது. இந்த அன்னாள் வீட்டிலே இருந்திருக்கலாம்,
அவளால் நான் ஆலயத்துக்கு வரலேன்னு இருந்திருக்கலாம். இந்த ரூத்து வந்த இடத்துல எல்லாம் சரிதான், வந்துட்டேன், இனி இவ்வளோ தானே இங்கே உட்கார்ந்துட்டு போகிறேன்னு இருந்து. நீங்கள் சேவிக்கிற ஆண்டவர் தான் என் ஆண்டவர், இந்த ஆண்டவர் என்னை நடத்த வல்லவர் என்று விசுவாசத்தில் அவள் அந்த வீட்டுக்காக அந்த குடும்பத்துக்காக முழு பொறுப்பை எடுத்து வெளியே போனான். அதுபோல் இந்த அன்னாள் ஸ்தோத்திரம், இதோட என் வாழ்க்கை, நான் என் மலடி என்ற பட்டத்தோடு என் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. இந்த பட்டத்துக்கு இந்த நெருக்கத்தின் மத்தியிலையும் இந்த சோதனையின் மத்தியிலையும் அவரை ஆராதிப்பேன் என்று போனாள். ஹல்லேலூயா. இவர்களை கர்த்தர் இன்னைக்கு வேதத்தில் ஸ்தோத்திரம் அநேகருக்கு முன்மாதிரியாய் சிஷ்டாந்தரமாய் வைத்திருக்கிறார். அநேகர் ஸ்தோத்திரம் ஜெபித்தா பதில் வரும் என்கிறதற்கு ஒரு அன்னாள் அடையாளம். கர்த்தருக்காக நின்றால் ஸ்தோத்திரம் அந்த வீடு எண்ணிமுத்தம் கட்டப்படும் என்கிறதற்கு ஒரு ரூத் அடையாளம். இத்தனை பேர் இருக்க இந்த மண்டபத்துக்குள்ளால இந்த அரண்மனைக்குள்ளால என்னை ஆண்டவர் கொண்டு வந்தார் என்றால் அவர் நாமத்தினால இந்த யுத்தத்தில் நான் போய் நிற்பேன், அவரால் இந்த சேனைக்குள்ள பாய்வேன், அவரால் இந்த மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி ஒரு எஸ்தர் போய் ராஜாக்கு முன்னாடி நின்னா. ஒரு யூத குலமே இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எழும்பின துஷ்டன் அழிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. என்னில இருந்து நற்கிரியை வெளிப்படணும். நான் அவரை விசுவாசிக்கிறது தான் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான் ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஏற்ற நற்கிரியை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:10 இப்படி சொல்லுது, நற்கிரியை செய்யும்படி தேவனுடைய சிருஷ்டிப்பா இருக்கிறோமா. கொஞ்சத்தை நம்ம செய்கிறோம், ஆராதிக்கும் பொழுது கொஞ்சம் நடக்கலைன்னா சோர்ந்து போகிறோம். குடும்பத்துக்காக பொறுப்பெடுத்து ஜெபிக்கிறேன், குடும்பத்தில் உள்ளவங்களே சிலர் பேசுகிற பேச்சினால சோர்ந்து போய் நான் படுத்துடுறேன். ஸ்தோத்திரம். இன்னும் இப்படி எத்தனையோ காரியத்தை சொல்லலாம். நான் அழைக்கப்பட்ட அழைப்பை மனுஷன் பேசினதை வச்சு சூழ்நிலைமையை வைத்து நான் நிற்க வேண்டிய இடத்துல நிற்காம இருந்துட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கீங்களா? கர்த்தருக்காக கிரியை செய்ய ஆரம்பிங்க. அவருடைய துதியை பிரஸ்தாபம் பண்ணுங்க. அவர் செய்த நன்மைகளை அநேகருக்கு சொல்லுங்க. உங்க பக்கத்துல உங்களோடு இருக்கிறவங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் அவரை காண்பிக்கிற ஒரு பாத்திரமாய் மாறுங்க. கிரியை செய்ய ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை சொன்னது போல ஹல்லேலூயா, கிரியைக்கு தக்க பலன் உண்டு. நீங்க கிரியை செய்ய செய்ய இந்த வீடு துதி வீடாய் மாறும், இந்த வீடு ஒரு ஜெப வீடாய் மாறும், ஒரு ஆராதனை வீடாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த வீட்டுக்கு அநேகர் ஆறுதலை தேடி வருகிற வீடாய் மாறும். கர்த்தர் உங்களையும் ஒவ்வொருவரையும் இந்த மாதிரி ஸ்தோத்திரம் நீங்க செய்கிற இந்த நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாய் உங்க வெளிச்சம் அநேகருக்கு முன்பாய் பிரகாசிக்க போகிறது. கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் கிரியை செய்வேன், என் கிரியைக்கு பலன் உண்டு, நான் கிரியையை முடக்கி போட்டது உண்மைதான், இன்னைக்கு நான் என்னையே நான் புதுப்பித்துக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கரத்துல இந்த வேலையை ஒப்பு கொடுத்து, நல்ல ஆண்டவரே, கிரியை செய்யணும்னு நினைக்கிறவங்கள ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்துல உண்மையில உள்ள பற்றுதல்ல ஏறெடுக்கிற எல்லா கிரியை செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. அதற்கேற்ற ஸ்தோத்திரம் பலத்தை கொடுங்க, அதற்கேற்ற வழிகளை தரைங்க. நெருக்குகிற ஒடுக்குகிற ஒடுங்கி போக பண்ணுகிற எல்லா அந்தகாரங்கள் கட்டப்படட்டும். வீடுகளுக்குள்ள இந்த பிரகாசம் வெளிப்படட்டும். ஆண்டவரே அப்பா, கரத்துல தார நெடுநாளான போராட்டங்கள் நெடுநாளான யுத்தங்கள் ஓயட்டும். எஸ்தரா கொண்டு போய் நிறுத்தி யுத்தத்துல ஒரு ஜெயத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால அநேக நெருக்கங்கள் நிந்தை வார்த்தைகள் அப்பா அன்னால போல நிறுத்தி ஜெயம் கொடுங்க. ஸ்தோத்திரப்பா. அநேக நாளுள்ள வறுமைகள் ரூத்த போல நிறுத்தி இயேசுவின் நாமத்தினால அந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் மாற்றுங்கப்பா. கிரியைக்கு தக்க பலன் உண்டு. கர்த்தர் கொடுப்பீர் என்ற விசுவாசத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளையிலும் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக அப்பா, இந்த மாதம் இயேசுவின் நாமத்தில் இந்த வருடம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இவர்களுக்கு கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்கிற வருடமாய், இவ்வளவு நாள் நான் கிரியை செய்ய முடியலன்னு முடங்கி கிடந்த பகுதிகளில் உமக்காக கிரியை செய்கிற வருடமாய், அநேக கனி கொடுக்கிற வருடமாய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளால சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. சந்தோஷ சமாதானத்தை கட்டளையிடுங்க. செழிப்பை கட்டளையிடுங்க. எல்லா குறைவுகள் எல்லா இயேசுவின் நாமத்தில் நெருக்கங்கள் எல்லா வியாகுலங்கள் வீடுகளை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த வருடத்தை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். அப்படி இவ்வளவு நேரம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த ஹெவன் டிவிக்காக இந்த ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம். அநேகர் மத்தியில ஆண்டவரே ஒளியாய் பிரகாசித்து கொண்டிருக்கிற ஏசப்பா இந்த ஹெவன் டிவி ஊழியம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட இங்க வேலை செய்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, ஆண்டவரே இந்த டிவியுடைய ஃபவுண்டர் ஃபேமிலி எல்லாத்தையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா ஸ்தோத்திரம். இதற்கான அந்த கட்டுமான பணிகளுக்கான தேவைகள் இன்னும் சந்திக்கப்பட இயேசுவின் நாமத்தினால் அதற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற நிறைய அப்பா ஸ்தோத்திரம், நிறைய கரங்களை கர்த்தர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் மூலம் செய்யப்படுகிற எல்லா நற்கிரியைகள் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஃபீட் நேஷன் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உணவில்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆண்டவரே உணவு கொடுக்கிற அந்த திட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆண்டவரே, தேவைகளை சந்திக்க ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே இந்த பக்கெட் ஆஃப் ஹோப் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் அப்படி அநேக காரியங்கள் செய்யப்படுகிற எல்லா நற்கிரியைகளை கூட நின்று செய்ய அநேக இருதயங்களை கர்த்தர் ஏவி எழுப்ப அப்பா கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். அந்த டிவியினுடைய தரிசன பூமியை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். விதைத்திருக்கிற விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்க ஒப்பு கொடுக்கிறப்பா இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒப்பு கொடுத்து கிரியைக்கு தக்க பலன் உண்டு, கிரியைக்கு தக்க பலன் உண்டு ஸ்தோத்திரம். ஆண்டோட்ட சொல்லுங்க, நாங்க நம்புகிறோம் அப்பா, எங்க கிரியைக்கு தக்க பலன் உண்டு. ஒருவேளை இதுவரை நான் கிரியை செய்யலையே நினைக்கிறீங்களா ஸ்தோத்திரம், சோர்ந்து போயிட்டீங்களா கிரியை செய்து ஆண்டவரே, ஜெபித்து ஜெபித்து ஆண்டவரே கிரியை செய்ய முடியல ஆண்டவரே, இப்ப ஜெபத்துல இருந்தா அவிசுவாசம் தான் வருகுன்னு சொல்லுகிறவங்கள இயேசுவின் நாமத்தினால் அவிசுவாசங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உமக்காக எழும்பட்டும், கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா தேவனுடைய சிருஷ்டிப்பே கிரியை செய்யதான்ப்பா, கிரியை செய்ய கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் கனிதரும் திராட்சை மரங்களாய் மாற்றுங்கப்பா. அநேக கனிகளை உமக்குள்ள கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. வீடுகளுக்குள்ள பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. வீடுகளுக்குள்ள ஸ்தோத்திரப்பா துதி சத்தத்தை, சந்தோஷ சத்தத்தை, களிப்பின் சத்தத்தை கேட்க பண்ணுங்க. ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாள் ஆண்டவரே, இனிமையான நாளாய், இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாய், சந்தோஷத்தின் நாளாய், சமாதானத்தின் நாளாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you all. Praise the Lord. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன்.